அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மிஸ்வாக் செய்வதற்கு சுன்னத்தாக்கப்பட்ட நேரங்களில் ஒன்று குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நேரத்தில். குர்ஆன் ஓதுவதற்காக நாம் அமரக்கூடிய அந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்துவிட்டு அமர்வது சுன்னத் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. ஏனென்றால் அது குர்ஆன் ஓதக்கூடிய ஒழுக்கங்களில் ஒன்று. குர்ஆன் ஓதுறதுக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்குது. அந்த ஒழுக்கங்களோடு அந்த குர்ஆனை நம்ம ஓதணும். முதல்ல குர்ஆன் ஓதுறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னால் ஒது செய்யணும். குர்ஆன் ஓதுறதுக்கு ஒது தேவையில்லை, தொடுறதுக்கு தான் ஒது தேவைன்னு சொல்லுது. இருந்தாலும் கூட ஒதுவோடு ஓதுவது அது சுன்னத்தாக இருக்கிறது. ரெண்டாவது, குர்ஆன் ஓதுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் ஒன்று கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து உட்கார்ந்து ஓதுறது. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஜ்லிஸுகளில் ஒரு சபைகளில் மிக உயர்ந்த கண்ணியமான சபை அப்படிங்கிறது கிபிலாவை முன்னோக்கி அமரக்கூடிய சபை என்று சொன்னார்கள். குர்ஆன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமல், மிக உயர்ந்த அமல். அந்த அமலை செய்கிறதுக்கு கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து உட்கார்ந்து செய்கிறது ஏற்றமானது, நன்மைக்குரியது. அதே போன்று குர்ஆனை ஓதும் பொழுது அழகாக நிறுத்தி நிதானமாக ஓதுவது நமக்கு அது கடமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவசரமாக ஓதுறதை விட மிக நிறுத்தி நிதானமாக அதனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் உள்வாங்கி கொண்டு முடிந்தால் அதனுடைய கருத்துக்களை விளங்கி ஓதுறது அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஓதக்கூடியவர் இஹ்லாஸோடு ஓத வேண்டும். அது ஓதுறதாக இருந்தாலும் அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருந்தாலும் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு ஓத வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாளை மறுமையில் முதலாக கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படக்கூடிய சில நபர்களில் ஒருவர் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தவர். அவரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ உலகத்தில் என்ன அமல் செஞ்ச? நான் குர்ஆன் ஓதுன, குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், உன்னுடைய குர்ஆன் அழகான முறையில் நான் ஓதி கொண்டிருந்தேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்வான், இது நீ எனக்காக ஓதலை, இஹ்லாஸான எண்ணத்தோடு ஓதலை, எல்லாரும் உன்னை காரி என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக ஓதினாய். நல்ல ஓதுறாரு அப்படின்னு மக்கள் சொல்லணுமே அப்படிங்கிற அந்த புகழை எதிர்பார்த்து ஓதினாய். அதனால் உனக்கு நரகம் என்று அல்லாஹு தஆலா அவருக்கு தீர்ப்பளிப்பான் என ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லுகிறது. அதனால் குர்ஆன் ஓதும் பொழுது இஹ்லாஸான எண்ணத்தோடு ஓதணும். அதே போன்று ஓதுறதுக்கு முன்னால் அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறது, பிஸ்மில்லா சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி குர்ஆனை அழகான குரலோடு ஓதுறதுக்கு முயற்சிப்பது, ரொம்ப அழகாக கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும். அந்த மாதிரி குரலோடு ஓதுவதற்கு நாம் முயற்சிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், குர்ஆனை உங்களுடைய சப்தங்களால் நீங்கள் அழகுபடுத்துங்கள். கேட்குறவங்க அப்படி மெய்மறந்து உட்காரணும், இன்னும் கேட்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஹாபாக்களில் சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நகலவே மனசு வராது. அந்த மாதிரி ஒரு இனிமையான குரலோடு ஓதுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் கொஞ்சம் தாமதமாக வர்றாங்க வீட்டுக்கு. என்னம்மா தாமதமாக வர்றீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், குன்து அஸ்தமிஉ கிராஅத ரஜுலும் மின் அஸ்ஹாபிக லம் அஸ்மஅ மிஸ்ல கிராஅத்திஹி வ சௌதிஹி மின் அஹதின். உங்களுடைய தோழர்களில் ஒருவருடைய குர்ஆன் ஓதுதலை நான் கேட்டேன், அந்த மாதிரி ஓதி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. அவ்வளோ அற்புதமான ஒரு குரல், அவ்வளோ இனிமையான ஒரு குரல், கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு நகலவே எனக்கு மனசு இல்லாமல் உட்காந்து நான் என்னையே மெய்மறந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா அப்படின்னு கேட்டு அவங்களும் எழுந்திரிச்சு போய் எங்கே யார் ஓதுனா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபியினுடைய அடையாளத்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்களும் நின்று கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, இவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஹாதா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபி ஹுதைஃபாவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய சாலிம் அவர் தான் இந்த மாதிரி ஒரு அழகான முறையில் குர்ஆன் ஓதினார்
அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபி உம்மத்தி மிஸ்ல ஹாதா, இந்த மாதிரி குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவரை என் உம்மத்தில் வைத்த அல்லாஹ்வை நான் புகழுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம குர்ஆனை ஓதும் பொழுது அழகான குரலோடு ஓதணும். அதே மாதிரி குர்ஆன் ஓதுவதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்று, அதாவது உற்சாகமாக இருக்கும் பொழுது தான் குர்ஆன் ஓதணும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடாது. அது குர்ஆனுக்கான கண்ணியம் அல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுது. ரெண்டாவது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் தூக்க கலக்கத்தில் குர்ஆன் ஓதும் பொழுது குர்ஆன் ஆயத்துக்களை நம்ம மாற்றி ஓதிடும். அப்போ அர்த்த பிழைகள் ஏற்பட்டுரும். அதனால் உற்சாகமாக இருக்கும்போது மட்டும்தான் குர்ஆன் ஓதணும்னு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதே போன்று குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்களில் தஸ்பீஹ் வரும், தக்பீர் வரும், துவாக்கள் இடம்பெற்றிருக்கும், நரகத்தை பற்றி செய்தி வந்திருக்கும், சொர்க்கத்தை பற்றி செய்தி வரும். இந்த மாதிரிலாம் வரும் பொழுது நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தஸ்பீஹினுடைய வசனம் வரும் பொழுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை புகழக்கூடிய வசனங்கள் வரும்பொழுது அல்லாஹ்வை புகழ்கிறது, துவாக்களுடைய வசனங்கள் வரும்பொழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்கறது, சொர்க்கத்தை பற்றி வரும்பொழுது சொர்க்கத்தை கேட்கறது, நரகத்தை பற்றி வரும்பொழுது யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆன் வசனங்களுக்கு இடையிலேயே அந்த மாதிரி செய்கிறது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் குர்ஆன் ஓதுவாங்களாம். சொர்க்கத்தை பற்றி வரும்பொழுது அந்த இடத்துல அப்படியே அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்பாங்க, நரகத்தை பற்றி வரும்பொழுது யா அல்லாஹ் இதை விட்டு பாதுகாத்துரு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பேணி ஓதும் பொழுது தான் இந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொல்லி ஹதீஸ் வருதா இல்லையா? ஒரு அலிஃபுன்னு சொன்னால் 10 நன்மை கிடைச்சிரும், பான்னு சொன்னால் 10 நன்மை கிடைச்சிரும். இந்த 10 நன்மைகள் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பயன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒழுக்கங்களோடு குர்ஆனை ஓதணும். நாளை மறுமையில் குர்ஆன் ஓதக்கூடியவருக்காக குர்ஆன் இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யும் ஹதீஸ் இருக்குது. யாருக்கு பரிந்துரை செய்யும் அப்படின்னா, குர்ஆன் ஓதும் பொழுது இந்த மாதிரியான ஒழுக்கங்களோடு அதை பேணி ஓதக்கூடியவர்களுக்குத்தான் அந்த குர்ஆன் நாளை அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். அந்த குர்ஆனுடைய ஒழுக்கங்களில் ஒன்று தான் மிஸ்வாக் செய்கிறது. மிஸ்வாக் செஞ்சுட்டு நாம் குர்ஆன் ஓதணும். ஏற்கனவே ஒழுவு செய்யும்போது மிஸ்வாக் செஞ்சுருப்போம், இருந்தாலும் குர்ஆன் ஓதுறதுக்குன்னு அமரும் பொழுது ஒரு தடவை மிஸ்வாக் செய்கிறது. ஏன்னா குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், அல்லாஹ் உபயோகப்படுத்திய வார்த்தைகள். அப்போ அது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அதை கண்ணியப்படுத்தணும். அந்த நேரத்தில் வாயில் ஏதாவது வாடைகள் வந்துடக்கூடாது. அப்போ வாய் அப்படிங்கிறது குர்ஆன் ஓதக்கூடிய இடம், குர்ஆனுடைய வசனங்கள் வெளிப்படக்கூடிய அந்த இடம். அதனால் அந்த இடத்த தூய்மையாக வச்சு நம்ம ஓதணும் அப்படிங்கிறது இங்கு கவனிக்கத்தக்கது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொய்யிபு அஃப்வாஹக்கும் பிஸ்ஸிவாக், உங்களுடைய வாய்களை மிஸ்வாக்கை கொண்டு தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹா துருக்குல் குர்ஆன், குர்ஆன் வரக்கூடிய அது வழிகள் அந்த வாய் தான். வாயின் மூலமாக தான் குர்ஆன் ஓதுறோம், வாயிலிருந்து தான் குர்ஆனுடைய வசனங்கள் வெளிப்படுது. அப்போ குர்ஆன் வரக்கூடிய பாதையாக இருக்கிற காரணத்தினால அது அல்லாஹ்வினுடைய வசனம் என்ற அந்த கண்ணியத்தோடு அந்த வாயை நீங்கள் சுத்தமாக வச்சு ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. குறிப்பாக ஏதாவது ஒரு வாடை தரக்கூடிய ஒரு துர்வாடை வீசக்கூடிய ஏதாவது பொருளை நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக மிஸ்வாக் செய்யணும். வெங்காயம் பூண்டு போன்ற வஸ்துக்களை சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் நம்ம குர்ஆன் ஓதுவதற்கு உட்கார்றதாக இருந்தால் மிஸ்வாக் செஞ்சுட்டு உட்காரணும். ஏன்னா கத்தாதா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறார்கள், மா அக்கல்து சௌம முந்து கராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற அந்த காலமெல்லாம் நான் பூண்டை சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பூண்டு அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு அருவருப்பான வாடையை தரும். அந்த அருவருப்பான வாடையோடு குர்ஆன் ஓதுறது அந்த குர்ஆனுக்கான மரியாதை அல்ல. எனவே நான் குர்ஆன் ஓதக்கூடிய காலகட்டத்தில் பூண்டு சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. அதனால் அல்லாஹ்வினுடைய வேதமாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை ஓதுவதற்காக அமரக்கூடிய அந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அந்த குர்ஆனிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.